أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடந்த வாரம் உமையா கலாபத்தின் 8வது கலீஃபாவாக பொறுப்பேற்ற உமர் பின் அப்துல் அஜீஸ் அவர்களின் ஆட்சிகால நிகழ்வுகளை பற்றி நாம மிக சுருக்கமாக பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு கலீஃபா உமர் பின் அப்துல் அஜீஸ் அவர்களின் எண்ணங்களும் செயல்களும் எவ்வாறு இருந்தன என்பதை பற்றி நாம மிக சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம். அவ்வாறு நாம் தெரிந்து கொண்டால் மட்டுமே அவர் எந்த அளவுக்கு மற்ற உமையா கலாபத்தின் ஆட்சியாளர்களிடமிருந்து மாறுபட்டு இருந்தார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஒரு நாள் அரண்மனை குதிரைகள் பராமரிக்கப்படும் கூடத்திலிருந்து, அதாவது கொட்டிலில் இருந்து வந்த அந்த பணியாளர் கலீஃபா உமர் பின் அப்துல் அஜீஸிடம் அரண்மனை குதிரைகளின் பராமரிப்பு செலவிற்கு பணம் கேட்கிறார். அதற்கு உமர் அவர்கள் குதிரைகள் அனைத்தையும் சிரியாவுக்கு கொண்டு போய் விற்று அந்த பணத்தை அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்துவிடு, எனக்கு என்னுடைய கோவேறு கழுதை போதுமானது என்று கூறிவிட்டார் உமர் அவர்கள். ஒருமுறை ஹனீஃபா பின் ஜயீத் என்பவர் உமர் அவர்களிடம், உங்களுக்கு முன் இருந்த கலீஃபாக்கள் பல்வேறு பரிசுகளை எங்களுக்கு வழங்கினார்கள், ஆனால் நீங்கள் அந்த வழக்கத்தை நிறுத்திவிட்டீர்கள். என்னிடம் சிறிதளவு நிலம் இருக்கிறது, எனது குடும்பத்தை நடத்துவதற்கு அந்த நிலத்தின் மூலம் நான் வருமானம் பெறுவதற்காகவாவது எனக்கு உதவுங்கள் என்று அவர் கூறியதற்கு கலீஃபா உமர் அவர்கள் சொல்கிறார்கள், கடின உழைப்பின் மூலம் நீர் வருமானம் ஈட்டுவதே உமக்கு சிறந்தது. அடிக்கடி மரணத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், அதன் மூலம் உம்முடைய துன்பங்கள் லேசாகி மன மகிழ்ச்சியை உணர்வீர்கள் என்று கூறி அவரை அனுப்பிவிட்டார் உமர் அவர்கள். சில ஆளுநர்கள் கலீஃபா உமர் அவர்களுக்கு கடிதம் எழுதினார்கள். அதில் எங்கள் நகரில் உள்ள கோட்டைகளையும் வீதிகளையும் செப்பனிட வேண்டும், எனவே அதற்கான நிதி உதவியை பெருமனதுடன் அனுப்பி வைக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார்கள் அந்த ஆளுநர்கள். அதற்கு உமர் அவர்கள், முதலில் உங்கள் நகர மக்களுக்கு நீதி கிடைப்பதற்கான கோட்டையை செப்பனிடுங்கள், உங்கள் வீதிகளில் உள்ள ஒடுக்கு முறைகளை அகற்றி முதலில் அதை தூய்மைப்படுத்துங்கள் என்று பதில் அனுப்பினார். உமர் அவர்கள் பொய் சொல்வது தீய ஒழுக்கம் என்றும், எனக்கு நினைவு தெரிந்த நாள் முதல் நான் பொய் சொன்னதில்லை என்றும் அடிக்கடி கூறக்கூடியவர்களாக இருந்தார்கள். உமர் பின் அப்துல் அஜீஸ் அவர்களின் ஆட்சி காலத்தில் கால்நடைகளை மேய்க்கும் இடையர்கள், கலீஃபாவாக இப்பொழுது இருப்பவர் யார், ஓநாய்கள் இப்பொழுது வெள்ளாடுகளை வேட்டையாடுவது இல்லை என்று கேட்பார்களாம். மூசா பின் அயூம் என்பவர் கூறுகிறார், நாங்கள் எங்கள் வெள்ளாடுகளை கர்மான் என்ற பகுதியில் மேய விட்டுக் கொண்டிருந்தோம். அப்பொழுது ஓர் ஓநாய் ஓர் ஆட்டை பிடித்துக் கொண்டு போய்விட்டது. உடனே நான் நம் நபிவழி கலீஃபா இறந்திருக்க வேண்டும் என்று அலறிவிட்டேன். பிறகுதான் நான் தெரிந்து கொண்டேன், அன்றுதான் உமர் பின் அப்துல் அஜீஸ் அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று. இவ்வாறு அந்த மூசா பின் அய்யூம் என்பவர் கூறினார். துறவு நிலை என்று ஒன்று இருந்தால் அது உமர் பின் அப்துல் அஜீஸ் வாழ்ந்த நிலைதான் என்று அவர் ஆட்சி காலத்தில் மக்கள் அடிக்கடி கூறுவார்களாம். உமர் அவர்கள் கலீஃபாவாக இருந்த காலத்தில் வெளியிலிருந்து வீட்டிற்கு வரும்போதெல்லாம் சஜிதாவில் கிடந்து கண்ணீர் விட்டபடி தூங்கி விடுவார்கள் என்று அவருடைய மனைவி ஃபாத்திமா பின் அப்துல் மலிக் அடிக்கடி கூறுவார்களாம். ஒரு வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகையை உமர் அவர்கள் நடத்திய பிறகு அவர்களுடைய மேலாடையின் முன்பகுதியிலும் பின்பகுதியிலும் ஒட்டு போடப்பட்டிருப்பதை கண்ட ஒருவர் கேட்கிறார், அமீருல் முஃமினீன் அவர்களே, அல்லாஹ் உங்களுக்கு எல்லாமே கொடுத்திருக்கின்றான், நீங்கள் ஏன் புதிய ஆடைகள் தைத்துக் கொள்ளக்கூடாது என்று அவர் கேட்டதற்கு உமர் அவர்கள், வளமான நிலையில் இருக்கும் போது எளிமையும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கும் பொழுது மன்னிக்கும் தன்மையும் நற்பண்புகளில் சேரும் என்று அவருக்கு பதில் கூறினார்.
ஒரு நாள் உமர் அவர்கள் தன் பணியாளரிடம் சிறிது வெந்நீர் கேட்டார். அதற்கு அவர் அரண்மனை சமையல் கூடத்தில் நீரை கொதிக்க வைத்து எடுத்து வந்தார். அது எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது என்பதை அறிந்து கொண்ட உமர் அவர்கள் ஒரு திரக மதிப்புள்ள விறகை அதற்கான விலையாக அந்த பணியாளரிடம் கொடுத்து அனுப்பி வைத்தார் உமர் அவர்கள். பொதுவாக கருவூல அறையில் வைத்து உமர் அவர்களோடு அமர்ந்து அதிகாரிகள் அரசியல் விவகாரங்களை பேசிக் கொண்டிருப்பார்கள். அப்பொழுது அந்த கருவூல விளக்கு எரிந்து கொண்டிருக்கும். அந்த அதிகாரிகள் அங்கிருந்து சென்ற பிறகு உமர் அவர்கள் அந்த விளக்கை அணைத்துவிட்டு தன்னுடைய விளக்கை எரிய விடுவது உமர் அவர்களின் வழக்கமான ஒரு செயலாக இருந்தது. முந்தைய அமீர்கள் எல்லோரும் பாதுகாப்பு வீரர்களின் புடைசூழ வாழ்ந்திருந்த நிலையில உமர் அவர்கள் கலிஃபாவாக ஆனதும் விதியும் மரணமும் எனக்கு காவல் இருக்கின்றன, அதனால நீங்கள் தேவையில்லை என்று கூறி அந்த பாதுகாப்பு வீரர்களை அனுப்பிவிட்டார்கள் உமர் அவர்கள். ஒரு நாள் கலிஃபா உமர் அவர்களோடு ரஜா பின் ஹைவா பேசிக் கொண்டிருக்கும் போது விளக்கு அணைந்து விட்டது. பணியாளர் தூங்கிக் கொண்டிருக்கிறார். உடனே ரஜா அந்த பணியாளரை எழுப்புவதற்காக எழுந்த பொழுது தூங்குபவரை எழுப்ப வேண்டாம் என்று கூறி ரஜாவை தடுத்து விட்டார் உமர் அவர்கள். உடனே ரஜா அந்த விளக்கை சரி செய்ய எழுந்த பொழுது உமர் அவர்கள் விருந்தினரை வேலை செய்ய வைப்பது மரியாதை இல்லை என்று ரஜாவிடம் கூறிவிட்டு, நான் முன்பிருந்த அதே உமர் பின் அப்துல் அஜீஸ் தான், ஒரு விளக்கை பற்ற வைப்பதால் கலிஃபாவின் கௌரவம் ஒன்றும் பாதித்து விடாது என்று கூறிவிட்டார். பொதுவாக கலிஃபா உமர் அவர்கள் இரவு நேரங்களில் மார்க்க அறிஞர்களை வரவழைத்து இறப்பை பற்றியும் இறுதி தீர்ப்பு நாள் பற்றியும் உரையாடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவர் கண்களில் நீர் வழிந்து கொண்டிருக்குமா. கலிஃபா உமர் அவர்கள் ஜும்மா உரையில் அடிக்கடி கூறக்கூடிய வார்த்தைகள், முஸ்லிம்களே, உங்களது அகப்பண்புகளை நீங்கள் சீர் செய்து கொள்ளுங்கள், அதனால் உங்கள் புற செயல்பாடுகள் தானாகவே சீராகிவிடும். உலகின் மீது தேவைக்கு அதிகமாக பற்று வைக்காதீர்கள். உங்கள் மூதாதையர்கள் மரணித்து விட்டார்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களை விட இறை அச்சமும் பண்பும் அறிவும் கொண்ட அவர்களிடமிருந்து பாடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறுவார்களாம். உமர் அவர்கள் பதவியேற்ற சிறிது காலத்திற்கு பிறகு ஆளுநர் ஜர்ராஹ் பின் அப்துல்லா என்பவர் முஸ்லிம் அல்லாத திம்மிகளிடமிருந்தும் அடிமைகளிடமிருந்தும் நிலவரி வசூலிப்பதாக கலிஃபா உமர் அவர்களுக்கு புகார் வந்தது. உமர் அவர்கள் உடனடியாக ஒரு உத்தரவு பிறப்பித்தார். தொழுகையை பேணுபவர்கள் மீது ஜிஸ்யா வரியை நிர்பந்தப்படுத்த வேண்டாம் என்று. இப்பொழுது இந்த உத்தரவை கேள்விப்பட்ட மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தை தழுவ முன்வந்தார்கள். இவ்வாறு புதிதாக இஸ்லாத்தில் இணைந்தவர்களை பற்றி ஆளுநர் ஜர்ராகுவுக்கு திருப்தி இல்லை. இவர்கள் இஸ்லாத்தின் தலையாய கடமையான தொழுகையை பேணுகிறார்களா என்று பார்ப்பதற்கு பதிலாக அவர்கள் விருத்த சேதனம் செய்திருக்கிறார்களா என்று கவனிக்க ஆரம்பிக்கிறார் ஆளுநர் ஜர்ராக். இதை அறிந்து கொண்ட உமர் பின் அப்துல் அஜீஸ் அல்லாஹ் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன் மீது நாட்டம் கொள்ள மக்களுக்கு அழைப்பு விடுப்பவராக அனுப்பினானே தவிர முஸ்லிம்கள் விருத்த சேதனம் செய்ததை முக்கிய கடமையாக கொண்டிருக்கிறார்களா என்று பார்ப்பதற்காக அல்ல என்று ஆளுநர் ஜர்ராவுக்கு பதில் அனுப்பினார் உமர் அவர்கள். கலிஃபா சுலைமான் தன் ஆட்சி காலத்தின் பொழுது கார்ஜியாக்களில் ஒருவனுக்கு அவர் மரண தண்டனை அளிக்க முடிவு செய்து, அப்பொழுது அவருடைய ஆலோசகராக இருந்த உமர் பின் அப்துல் அஜீஸிடம் இதை பற்றி கருத்து கேட்கிறார். அதற்கு உமர் அவர்கள், செய்த குற்றத்தை நினைத்து அவன் வருந்த வேண்டும், அதுவரையிலும் அவரை சிறையில் வைக்கலாமே என்று கூறுகிறார் உமர். இப்போ அந்த கார்ஜியானை அழைத்து, உனக்கு இறுதி நேரம் வந்துவிட்டது, அதனால நீ ஏதாவது சொல்ல விரும்புகிறாயா என்று கேட்கிறார் சுலைமான். அதற்கு அவன், இழிந்தவனே, இழிவின் வாரிசை, நீ செய்ய நினைப்பதை சொல்லும் என்ற ஆணவத்தில் கூறுகிறான். உமரின் ஆலோசனை எனக்கு இப்பொழுது தடையாக இருக்கிறது என்று நினைத்த சுலைமான் உமருக்கு முன்னால் அந்த கார்ஜியானை நிறுத்தி தன்னிடம் சொல்லியதை மீண்டும் ஒரு தடவை சொல்கிறார் சுலைமான். மீண்டும் அந்த கார்ஜியான் அதையே சொல்கிறான். இப்போ உமரை பார்த்து சுலைமான்,
இப்போ இவனை பற்றி என்ன சொல்கிறீர் என்று கேட்கிறார். அதற்கு உமர், அமீருல் முஃமினீனே, அவன் உங்களை திட்டியது போல் நீங்களும் அவனை திட்டி விடுங்கள் என்று கூறுகிறார் உமர். இதை ஏற்க மறுத்த கலீஃபா சுலைமான் இறுதியில் அவனுக்கு மரண தண்டனை நிறைவேற்றினார். ஒருமுறை மர்வான் வம்சத்தார், அதாவது மர்வானியர்கள் ஒன்று திறந்து உமர் பின் அப்துல் அஜீஸின் மகனிடம், உன் தந்தையிடம் சொல்லுங்கள், இதுவரையிலான கலிஃபாக்கள் அனைவரும் நிலங்களும் பல்வேறு பரிசு பொருட்களும் வழங்கி எங்களை ஆதரித்து வந்தார்கள். ஆனால் இப்பொழுது உமது தந்தை கலிஃபாவாக ஆனதால் நாங்கள் இவற்றை இழந்து நிற்கிறோம் என்று ஆதங்கப்பட்டு கூறினார்கள். இப்போ இந்த செய்தியை மகன் தன் தந்தை உமர் அவர்களிடம் கூறுகிறார். அதற்கு கலிஃபா உமர் அவர்கள், நான் சொன்னதாக இதை நீ அவரிடம் அறிவித்து விடு என்று கூறிவிட்டு சொல்கிறார். நான் இறைவனுக்கு மாறு செய்தால் மகத்தான நாளில் ஏற்படும் துன்பத்திற்கு நான் நிச்சயமாக அஞ்சுகிறேன் என்று அல் குர்ஆன் 6ஆம் அத்தியாயத்தின் 15வது வசனத்தை அவர்களிடம் கூறும்படி தன் மகனிடம் சொல்லி அனுப்பிவிடுகிறார் கலிஃபா உமர் அவர். அல்ஹம்துலில்லாஹ், அடுத்த வாரம் இதன் தொடர்ச்சியாக கலிஃபா உமர் பின் அப்துல் அஜீஸின் நிர்வாகம் எப்படி இருந்தன என்பதை பற்றி நாம் மிக சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம். இப்பொழுது நாம் எதை கேட்டோமோ அதை புரிந்து கொண்டு அதை நினைவில் வைத்துக் கொள்ளும் சக்தியை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.